ஸ்ரீ ஸ்ரீ பரமஹம்ச யோகானந்தர் ஆன்ம அனுபூதிக்கான பயணம். தினசரி வாழ்க்கையில் இறைவனை உணர்வதை பற்றிய சொற்பொழிவுகள் மற்றும் கட்டுரைகளின் தொகுப்பு. பாகம் 3. உயிர்ப்பித்தல். உங்களுடைய உடல், மனம் மற்றும் ஆன்மாவிற்கு புத்துயிர் அளித்து உருமாற்றம் செய்தல். எண்ணம் எல்லையற்றது. ஒவ்வொரு சொல்லும் எல்லையற்ற இறைவனை பற்றிய ஒரு சீரிய கருத்தை குறித்து காட்டுகிறது. ஏனெனில் ஒவ்வொரு சொல் மற்றும் எண்ணத்தின் பின்னாலும் பரம்பொருளின் வெளிப்பாடு உள்ளது. பல எண்ண அலைகள் உணர்வு நிலையின் அலைகளில் நடனமாடிக்கொண்டிருக்கின்றன. ஆனால் அதன் பின்னால் மெய்ப்பொருளின் முடிவற்ற பெருங்கடல் உள்ளது. நம்முடைய எண்ண வெளிப்பாடுகள் புரிந்துணர்தல் எனும் இந்த சமுத்திரத்தின் அலைகளாகும். உயிர்ப்பித்தல் என்பதன் பொருள் என்ன? மீண்டும் உயிர் வாழ்தல். புத்துயிர் அளிக்கப்பட்ட வாழ்க்கைக்கு எழுதல். எது மீண்டும் எழுகிறது? எவ்வாறு? உயிர்ப்பித்தல் என்பது எவ்விதத்தில் மீண்டும் உயிர் வாழ்தல் என பொருள்படுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு பொருளும் மாற்றம் எனும் செயல்முறைக்கு உட்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த மாற்றத்திற்குள்ளாகும் பொருளுக்கு தீமை அல்லது நன்மை விளைவிப்பவை. உதாரணமாக, நான் ஒரு அசுத்தமான கண்ணாடி குவளையை எடுத்து தரையின் மீது அடித்தால் அது மாற்றமடைந்துவிடும் அல்லவா? ஆனால் இந்த மாற்றம் நன்மை பயக்காது. இது அந்த பொருளுக்கு தீமை பயப்பது. ஆயினும் நான் அந்த கண்ணாடி குவளையை கழுவி அதை பளபளக்க செய்தால் அந்த மாற்றம் நன்மை தரக்கூடியது. உயிர்ப்பித்தல் என்பது ஒரு பொருளுக்கோ அல்லது ஒரு மனிதனுக்கோ ஏற்படும் எவ்விதமான நன்மை பயக்கும் மாற்றமாகும். நீங்கள் உங்களுடைய பழைய மரச்சாமான் தச்சருடைய கடையிலோ அல்லது மெத்தை உரை போன்றவற்றை தைப்பவருடைய கடையிலோ புதுப்பிக்கலாம். உங்களுடைய வீட்டை கட்டிட கலைஞர்களுடைய உதவியால் புதுப்பிக்கலாம். ஆனால் நாம் மனித உடலை உயிர்ப்பிப்பதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்தில் உயிர்ப்பித்தல் என்பது ஆன்மீக முன்னேற்றத்திற்கான ஏதாவது மாற்றம் என பொருள்படும். நீங்கள் ஒரு அசைவற்ற நிலையில் நீடித்து இருக்க முடியாது. நீங்கள் முன்னோக்கியோ அல்லது பின்னோக்கியோ செல்ல வேண்டும். வாழ்க்கையில் நீங்கள் ஒரே நிலையில் இருக்க முடியாது என்பது மகத்தானதும் மனவெழுச்சியூட்டக்கூடியதுமான ஒரு உண்மை. உங்களுக்கு தீமை பயக்கும் மாற்றங்களையோ அல்லது நன்மை பயக்கும் மாற்றங்களையோ நீங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். ஒவ்வொரு மனிதனும் பறந்து விரிந்த அளவிட முடியாத பரம்பொருளின் ஒரு வெளிப்பாடே. மனிதர்கள் எந்த இயந்திரங்களும் இன்றி, எந்த மின்கம்பிகளும் இன்றி, கண்ணுக்கு புலப்படக்கூடிய சக்தியின் ஏதேனும் ஆதாரமும் இன்றி எவ்வாறு சுமூகமாக இயங்குகிறார்கள் என்பதை காணும் பொழுது அற்புதமாக இருக்கிறது அல்லவா? மனித இயந்திரம் காலையில் எழுகிறது, காலை சிற்றுண்டியை அருந்துகிறது, பணிக்கு செல்கிறது, மதிய உணவுக்கு செல்கிறது, அலுவலகத்திற்கு திரும்பி செல்கிறது, இரவு உணவு அருந்துகிறது, திரைப்படத்திற்கு செல்கிறது, அல்லது ஒருவேளை வீட்டிலேயே மனதிற்கினிய சில பொழுதுபோக்கை மகிழ்ந்து அனுபவிக்கிறது. பின்னர் அது உறங்கச் செல்கிறது. அச்செயல்கள் எல்லாவற்றையும் மீண்டும் செய்வதற்காக தொடர்ந்து நாள்தோறும் காலையில் எழுகிறது. அழியும் மனிதர்கள் என்ற முறையில் நாம் வானொலி போன்று செயல்படும் ஒன்றினால் இயற்கையின் படைப்பு திறன் கொண்ட விதிமுறைகளில் இறைவனால் அனுப்பப்பட்டிருக்கும் அறிவு திறன்மிக்க மற்றும் உயிராற்றலுடைய சக்தியினால் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறோம். வானொலி அலைகள் மூலமாக கப்பல்கள் இயக்கப்பட முடியும். அது போலவே நாம் எல்லையற்ற சர்வ வியாபக பரம்பொருளின் இயற்கையான விதிமுறைகள் எனும் ஒளிபரப்புகளால் கட்டுப்படுத்தப்படுகிறோம். ஆனால் முக்கிய விஷயம் என்னவெனில், நாம் தானியங்கி இயந்திரங்கள் அல்ல. நமது ஆன்மா பரம்பொருளின் பிரதிபலிப்பு. எவ்வாறு ஓடும் நீர் பரப்பின் மீது விழுகின்ற சூரிய ஒளி எண்ணற்ற ஒளி சிதறல்களால் ஆகின்றதோ அவ்வாறே அதிர்வுறும் படைப்பில் மின்னிக் கொண்டிருக்கும் பரம்பொருள், அதில் தனிப்படுத்தப்பட்ட பரம்பொருளாக அல்லது ஆன்மாவாக ஒவ்வொரு மனித உடலிலும் மனதிலும் பிரதிபலிக்குமாறு ஆகியுள்ளது. தற்போது இந்த ஆன்மா பரம்பொருளின் ஒரு பிரதிபலிப்பாக இருந்தாலும் அது உடலுடன் ஐக்கியப்படுத்தி கொண்டு உடல் மற்றும் மனதின் எல்லா வரையறைகளையும் ஏற்றுக்கொண்டுள்ளது. இருந்தும் பரிணாம வளர்ச்சி எனும் செயல்முறை மூலமாக உடலுக்கும் மனதிற்கும் அடிமைப்பட்ட நிலையினால் விளையும் சிதைவுகளிலிருந்து தன்னை உயிர்ப்பித்துக் கொள்ள அது மிகவும் கடினமாக முயன்று வருகிறது. ஆனால் சொல்வது எளிது, செய்வது கடினமல்லவா? பிரதிபலிக்கப்பட்டுள்ள ஆன்ம பிம்பத்தை உயிர்ப்பித்தல் என்பது அதனை அமைதியை குலைக்கும் உடல் உணர்விலிருந்து அகற்றி பரம்பொருளின் எங்கும் ஊடுருவியுள்ள திரிபற்ற மூல பேரொளியில் மீண்டும் இணைப்பதை குறிப்பிடுகிறது. கொள்கையும் நடைமுறையும்.
கவர்ந்தெழுக்கும் திறமை பெற்றிருந்த ஒரு போதகர். சொர்க்கத்தில் இறைவனை சந்தித்ததை பற்றிய ஒரு கதை உண்டு. அவர் இறைவனிடம் கூறினார், உங்களுக்கு என்னை ஞாபகமில்லையா? பெரிய அரங்குகளில் மக்கட்கூட்டங்களுக்கு உங்களை அறிமுகப்படுத்தி பின்னர் சொர்க்கத்திற்கு அவர்களை வண்டி வண்டியாக அனுப்பினேன். அப்பொழுது இறைவன் கூறினான், நீ அவர்களை அனுப்பினாய் என்பது சரிதான், ஆனால் எவரும் வந்து சேரவில்லையே. சில சமயங்களில் நாம் கொள்கை அளவில் பிரார்த்தனை செய்துவிட்டு நமது குறைகளிலிருந்து நாம் மீட்கப்பட்டு விட்டோம் என்று எண்ணுகிறோம். ஆனால் அது வெறும் கற்பனைதான். நமது சொற்கள் மற்றும் செயல்களின் நிகழ்வுகள் வேறு விதமான ஒன்றை நிரூபிக்கின்றன. உங்களுடைய ஆன்மாவை உயிர்ப்பித்துக் கொள்ளுங்கள். உயிர்ப்பித்தல் கோட்பாடு அளவில் மட்டுமே நடைபெறாமல் நடைமுறையிலும் நிகழ வேண்டும். ஒன்றுமே இல்லாததை விட கோட்பாடு அளவிலான பிரார்த்தனை கூட நல்லதுதான். ஆனால் சில சமயங்களில் அது நடைமுறை புரிதலுக்கு கெடுதியாகும். நாம் முதலில் மனரீதியான உயிர்ப்பித்தலை ஆராய்வோம். வாழ்க்கையின் ஆரம்பத்தில் ஆன்மாவானது உடலாகிய கருவியுடன் விளையாடுகிறது. படிப்படியாக அது உடலின் அடிமையாகி விடுகிறது. எனவே நாம் உடல் சார்ந்த நிலைக்கு அப்பாற்பட்ட வாழ்க்கையை வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். மனம் சார்ந்த வளர்ச்சியானது உடல் சார்ந்த வளர்ச்சி அல்லது பரிணாம வளர்ச்சியின் விளை பயனாகும். இயற்கையான பரிணாம வளர்ச்சியின்படி ஆன்மா அறிவு தளம் அல்லது வளமை தளத்திற்கு மனிதர்களின் தனித்தன்மை வாய்ந்த பேறுகளை வெளிப்படுத்தி கொண்டு தன்னை உயிர்ப்பித்துக் கொண்டு பின்னர் அது அனைத்து வளமையான வளர்ச்சிக்கும் அறிவு சாதனைக்கும் ஒரு அர்த்தத்தை கொடுக்கும் ஆன்ம அனுபூதி தளத்திற்கு எழுச்சி பெறுவதையும் நாம் காண்கிறோம். அறிவு சாதனைகள் சந்தேகமின்றி உதவி செய்பவையே. அனைத்து நல்ல விஷயங்களும் உதவி செய்கின்றன. பரம்பொருளின் வெளிப்பாட்டிற்காக பொருத்தமான கருவிகளாகும் பொருட்டு உடலையும் மனதையும் ஆன்மீகமயமாக்குவதன் மூலமாக படிப்படியாக உடலை பரம்பொருளினுள் உயிர்ப்பிக்க செய்யும் வழியை நாம் புரிந்து கொள்கிறோம். உயிர்ப்பித்தல் என்பது அறியாமை எனும் கூண்டிலிருந்து ஆன்மாவை விடுவித்தலாகும். ஆன்மாவை அழியும் மனித உணர்வு நிலையின் தலையிலிருந்து மேம்படுத்தி விடுதலை செய்தலாகும். மனித வாழ்வு சில சமயங்களில் மிகவும் அழகாக இருக்கின்றது. ஆனால் அதனுடன் பற்று வைத்திருப்பவர் ஒரு கூண்டில் அடைக்கப்பட்டுள்ள சொர்க்க பறவையை போன்றவர். நீங்கள் பறவையின் கூட்டை திறக்கிறீர்கள், ஆனால் பற்று மற்றும் பழக்கத்தின் காரணமாக அது பறந்து செல்வதற்கு விரும்பாமல் இருக்கலாம். அப்பறவை எங்கிருந்து வந்ததோ அந்த எல்லையற்ற சுதந்திரத்தினுள் செல்ல அது விரும்பவில்லை என்பது பரிதாபத்திற்குரிய நிலை அல்லவா? ஆயினும் அது அச்சம் கொள்கிறது. நாமும் கூட ஆழ்ந்த தியானத்தில் உடல் உணர்வு நிலையிலிருந்து நாம் நழுவி செல்வதை உணர்ந்து நான் எல்லையற்றதினுள் நழுவி விட்டு திரும்ப வராமல் இருந்து விடுவேனா என நினைக்கலாம். நாம் எல்லையற்ற உணர்வு நிலை எனும் வானங்களில் செல்ல முயற்சி செய்ய அஞ்சுகிறோம். நாம் வெகு காலமாக உடலுடன் அடையாளப்படுத்தி கொண்டு வாழ்ந்து விட்டோம். இப்பொழுது நாம் ஆன்மாவின் சர்வ வல்லமையை மற்றும் எல்லாம் அறியும் பேரறிவை மீட்டெடுக்க அஞ்சி எல்லையற்ற சர்வ வியாபகத்தினுள் செல்வதற்கு பின்வாங்குகிறோம். உடலின் அடிமை தளத்திலிருந்து நமது உள்ளார்ந்த ஞானத்தை மீட்டெடுப்பதுதான் ஆன்மீக உயிர்ப்பித்தல் எனப்படும். ஓம் தொடரும்.